நான் ஒரு காலத்தில் சினி ஃபீல்டுக்குள்ளே போய் சினிமாக்குள்ளே நம்மளும் ஒரு விஜய் நம்பருக்கு ஒரு சின்னதாக ஒரு இடத்த அப்படின்னு ஆசைப்பட்டோம். அது இனிமேல் நடக்காது போல இருக்கு. ஹாய் வைபர்மீஸ், த ஒன் இஸ் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் ஜெயண்ணா. அவரை பற்றி தான் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே தமிழ் சினிமாவில் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு புதிய பாதை போட்டு மக்களுக்காக சேவை செய்யணும்னு போயிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ண வரமாட்டாங்கன்னா நினச்சிட்டு இருக்கீங்களா? அதான் இல்லை, நம்மளை ஆள்றதுக்கு புதுசாக ஒருத்தர் கிளம்பி வந்துட்டான் சார். அடுத்து தமிழ் சினிமாவே புரட்டி போடுறது நம்ம ஜெயண்ணா தான். காலம் காத்திருந்து பதில் சொல்லும். இது யார் டயலாக்னு தெரியும்ல? இவ்வளோ நாள் மனுஷன் காத்திருந்திருக்காரு, ஆனால் இன்னைக்கு கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு உள்ளுக்கு வந்திருக்காப்புல. நீ ஏன்டா எவ்வளோ சோகமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதை நான் எண்டில் சொல்கிறேன். ஏன்னா விஜய் சார் என்னைக்கு அரசியலுக்குள்ளே போனாரோ ஆனாலேருந்தே தலைவனோட நடவடிக்கை எல்லாமே தன்னை விஜயாவே செதுக்குகிறார். இப்போ தானே புரியுது, தலைவன் இப்படி போஸ்ட் கொடுக்குறதும் இல்லை தளபதி மாதிரி நடந்துக்கவும் இல்லை தளபதி மாதிரி பேசவும் இவ்வளோ நாள் கூட சரி ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் தலைவன் பண்ணுறாரோன்னு நினச்சான். ஆனால் இல்லைங்க, தலைவன் தளபதியாகவே வாழ்ந்துட்டு இருக்கான்றது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு. என் நெஞ்சில் குடியிருக்கும். ஆனால் தலைவனுக்கு தெரியல, இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் கால் தரத்தை பதிச்சுட்டாருன்ட்டு விஜய் இடத்த ரீப்ளேஸ் பண்ணி ஆவேண்டான்னு சொல்லிட்டு அவரை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கீங்க. ஓகே, நம்ம அவரை வரவேற்கிறோம், ஆனால் மற்றவங்க அவரை வரவேற்கிறாங்களா, எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதை பார்ப்போமா? ஆனால் அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா தான் தெரியுது. அண்ணா நீ வானா, நாங்கள் இருக்கோம், சின்ன பகவதி. இன்னொன்று ஒரு கமெண்ட்டு செம்ம ஹைலைட்டாக இருக்குது. துப்பாக்கியாக உங்ககிட்ட கொடுத்துருக்கலாம் ப்ரோ. தளபதியை நினச்சி இந்த மூவியை பார்க்குறோம். விஜய் அண்ணா இல்லாத இந்த சினி ஃபீல்டை உங்களை வச்சு ஃபில் பண்ணிக்கிறோம். விஜய் அண்ணா ஃபேன்ஸ் எல்லாரும் உங்கள் மூவிக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். 100 crores கன்ஃபார்மா? ஆடா பாதிக்கலாடே. இளைய தளபதி இல்லாத தளபதி, இளைய தளபதி இது கூட நல்லா தான் இருக்கு. இளைய தளபதி அப்புறம் என்ன நீ அழுகிறன்னு கேட்குறீங்களா? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். நான் ஒரு காலத்தில் சினி ஃபீல்டுக்குள்ளே போய் சினிமாக்குள்ளே நம்மளும் ஒரு விஜய் நம்பருக்கு ஒரு சின்னதாக ஒரு இடத்த அப்படின்னு ஆசைப்பட்டோம். அது இனிமேல் நடக்காது போல இருக்கு. பரவாயில்ல, விஜய் அண்ணா மாதிரி இல்லைன்னா என்ன, ஜெய் அண்ணா இடத்த கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவோம்.